தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, அன்னை மரியாளை நினைந்து அந்த தாயின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் உள் பரிந்துரை பள்ளியாக நாங்கள் அடைந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி மன்றாடுவோம். ஆவணி மாதத்தின் முதல் சனிக்கிழமையாகிய இன்று அந்த தாயிடம் சரணடைவோம். கடந்த காலம் முழுவதும் அந்த தாயின் அரவணைப்பிலே பாதுகாப்பிலே பயணித்த நாங்கள் இந்த மாதம் முழுவதும் அந்த தாய் தாமே எங்களோடு மீண்டும் பயணிக்க அழைத்து கொள்வோம். அந்த தாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு மகனாக மகளாக ஏற்று அவருடைய திருமகனின் பாதையிலே நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்க கரம்பிடித்து செல்ல அந்த தாயின் ஆசிரை கேட்டு இந்த பலி வழியாக மன்றாடி நிற்போம். எனவே அன்பான சகோதரங்களே, இந்த தெய்வீக பலியை நாங்கள் தூய உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புகழ் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து எமநிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்கு கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக் கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில்
நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்ததால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவார். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவார். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றுவார். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றுவார். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகில் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றுவார். நாளிலும் தன் பலனை ஈர்ந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றுவார். நீதியின் பொருட்டு
துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு ஜோவான் தான். இறந்த ஜோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு ஜோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் ஜோவான் அவனிடம், நீ அவளை வைத்திருப்பதே முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு ஜோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்றே கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தன் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையிலிருந்த ஜோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரங்களே, எகிப்திய தேசத்திலே இஸ்ராயேல் மக்களின் துன்ப கண்ணீரை, அழுகுரலை கேட்ட ஆண்டவர் மோசேயை அழைத்து பல வல்ல செயல்கள் வழியாக அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அற்புதமாக செங்கடல் வழியே பாதை அமைத்து அவர்களை வாக்களித்த தேசத்திற்கு அழைத்து வருகின்ற வழியிலே சீனாய் மலையிலே மலையடி வாரத்திலே அவர்களோடு தன்னுடைய பணியாளன் மோசேயோடும் உரையாடுகின்றார். இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஜூபிலி ஆண்டினை கொண்டாடுவதற்காக மோசேயின் வழியாக தன் மக்களை ஆயத்தம் செய்கிறார். ஜூபிலி ஆண்டு என்பது விடுதலையின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுகின்ற நாளாக அந்த நாள் அமைகின்றது. எனவே இந்த வேளையிலே ஆண்டவர் விடுவித்து வந்த மக்களிடம் கேட்பதெல்லாம், நீதியோடும் உண்மையோடும் இருங்கள்,
உங்கள் உறவுகளை, உடன்பிறப்புகளை, உன் சொந்த மக்களை வஞ்சிக்க வேண்டாம். நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள், இன்று விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். அந்த விடுதலையின் மகிழ்ச்சியை என் மகன், மகள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றவர்களாக கொண்டாட வேண்டும். எந்த விதமான கட்டுக்களும் அவர்களை இறுக்கி இருக்கக்கூடாது. கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், வறுமை எதுவும் அவர்களை அணுகக்கூடாது. எனவே அனைவரோடும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து மகிழ்ந்து இந்த ஆண்டை நினைவு கூற ஆண்டவர் விண்ணக தந்தை அழைக்கிறார். அன்புக்குரிய சகோதரங்களே, இன்று நானும் நீங்களும் இந்த ஜூபிலி ஆண்டிலே இருக்கின்ற இந்த வேளையிலே என்னையும் என்னை சார்ந்த மக்களையும் எது கட்டி வைத்திருக்கின்றது? இந்த உலகத்தின் மதிப்பீடுகளா, அதன் எதிர்பார்ப்புகளா, அல்லது என் குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே நான் சந்திக்கின்ற கவலைகளும், வேதனைகளும், துன்பங்களும், பிணக்குகளும், பிரிவினைகளும், போட்டியும், பொறாமையும், அடக்கி ஆள வேண்டும் என்ற அந்த ஆணவமும் எங்களை கட்டியிருந்தால், அன்றி இஸ்ராயேல் மக்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் இன்று எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி நிற்கின்றார். விடுதலை பெற்ற மக்களாக வாழுங்கள். அந்த விடுதலையை உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே உணர்ந்து கொள்ளுங்கள். எவரையாவது நீங்கள் கட்டி வைத்திருந்தால், எந்த பிணக்குகள் உங்களை கட்டியிருந்தால், நீங்கள் அனைத்திலுமிருந்தே விடுதலை பெற வேண்டும். அமைதியோடும், மகிழ்ச்சியோடும், நிம்மதியோடும், நிரந்தரமான சுதந்திரத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும். வாழ்வதற்கான வழியை நீங்கள் சமைக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தை என்று எங்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றார். அன்பான சகோதரங்களே, நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்திகளை பார்க்கின்றோம். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் உண்மையை, நீதியை, ஆண்டவரின் மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்த அந்த நீதிமான் கொலை செய்யப்படுகின்றார். காரணம், இந்த உலகம் தன்னோடு வாழுகின்ற ஒவ்வொருவனையும் ஏதோ ஒரு வகையிலே கட்டி ஆள, அடக்க நினைக்கிறது. எங்கே நீதியின் குரல் ஒலிக்கின்றதோ அங்கே அடக்குமுறைகளும் ஆணவமும் அடித்து போடுகின்றது. நீதியை, நேர்மையை, உண்மையை அழித்து ஆணவம், அகங்காரம் ஆட்சி செய்ய நினைக்கின்றது. இவையெல்லாம் நிரந்தரமான வெற்றிகளாக இத்தான் மாறுமே தவிர, அது நிரந்தரமில்லாத வெற்றிகளாக இருக்குமே தவிர, நித்தியத்துக்கும் நிரந்தரமானது நீதியும் அமைதியும் உண்மையுமாகவே இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நாளிலே இந்த திருமுழுக்கு யோவானின் இந்த மரணம் குறித்த செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. உண்மையை எடுத்துரைக்க, நீதிக்காக குரல் கொடுக்க நாங்கள் எல்லா நிலையிலும் முன்வர வேண்டும். எனக்கு அடுத்திருப்பவன், என் சகோதரன், என் குடும்பத்தார், என் உறவுகள், என் இனம், என் மக்கள், என் நாடு எந்த வகையிலே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும், அநீதியினால் அடக்கி ஆளப்பட்டாலும் எங்களுடைய குரல் நீதிக்காக எழ வேண்டும். காரணம், நாங்கள் விடுதலை பெற்ற மக்கள், விடுதலையின் செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்ட மக்கள், அந்த விடுதலையை அனுபவிக்கின்ற மக்கள். அந்த விடுதலையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதை வாழ வேண்டும். அதற்கான வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பான சகோதரங்களே, கத்தோலிக்கனாக நாங்கள் வாழ பெரிய தவம் இருந்தவர்களாக அல்ல, மாறாக ஆண்டவரின் அன்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கினால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம். குடும்ப வாழ்வுக்குள்ளே அந்த விடுதலையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரின் விடுதலை செய்தி எங்களை மீண்டும் மீண்டுமாக தூண்டி எழுப்ப வேண்டும். அமைதிக்கான, உண்மைக்கான, நீதிக்கான குரல் எங்களுடைய குரலாக முதல் ஒலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். வருகின்ற சவால்களை, கஷ்டங்களை, துன்பங்களை
ஆண்டவரின் துணையோடு எதிர்கொள்வோம். அவருடைய விடுதலையை அறிவிக்கின்ற செய்தியாளர்களாக, பணியாளர்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரிடம் ஆசீரை கேட்டு தொடர்கின்ற பலி வழியாக மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதலோப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருள் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனிதலோப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களினுடைய உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாய் நினைவு கொண்டாட்டத்தில் மகளும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிமையேத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமணக்காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்குமுற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமென்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித் ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் அப்போஸ்தலரான புனித ஜோசபாஸ் மற்றும் உலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் இயேசு எமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னுடன் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிரொடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே.
எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வேண்டுகோணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தகும் திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் மகிழ்வுடன் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. எத்தனை பெயர் அம்மா, குறையாத கடல் அம்மா, ஒவ்வொன்றும் உனதன்பை காத்திடும் வழி அம்மா. எத்தனை பெயர் அம்மா, குறையாத கடல் அம்மா, ஒவ்வொன்றும் உனதன்பை காத்திடும் வழி அம்மா. அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. இந்த தெய்வீக பலியை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய தாராள நன்கொடையினால் உதவி செய்த தனிநபர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் தம்முடைய செப உதவி வழியாக எங்களுக்கு பலம் சேர்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் ஆசீரும் எங்கள் அன்பு தாய் மரியாளின் பரிந்துரையும் என்றும் இருப்பதாக. ஆமென். பெண்களுள் சிறந்தவளாய் பேறுகள் பெற்றீரே, மங்கள மாதாவே உன் பாதம் பணிந்தோமே. கண்ணிமை குன்றாக ஏகனள் உத்தமியே, மாசற்ற மாதாவே உன் பாதம் பணிந்தோமே. ஆவியினாலே இயேசுவை உதிரம் சுமந்தவளே, தாட்சியின் மாதிரியாகவே உலகில் சிறந்தவளே. ஆவியினாலே இயேசுவை உதிரம் சுமந்தவளே, தாட்சியின் மாதிரியாகவே உலகில் சிறந்தவளே. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே